அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று இதை செய்யுங்கள். அப்படி செய்வதால் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும். குறிப்பாக நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதித்தாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளே வழியே கிடைக்கவில்லை. பணம் வருகின்ற வழி தெரிகிறது, ஆனால் போகின்ற வழியை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இது மட்டுமல்லாது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் என உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் துரத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில சிரமங்கள் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறது. இதேபோன்று புதிதாக நிலம், வீடு கட்டக்கூடிய முயற்சி போன்றவற்றிலும் தடைதாமதம் ஏற்படுகிறது என்றால் இந்த வாஸ்து தினத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. புதிதாக வீடு கட்டுவதற்கு வாஸ்து பூஜை ஏற்பாடு செய்வது மிக சிறப்பான பலனை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. வீட்டு பணியை தடையில்லாமல் உரித்த நேரத்தில் முடிப்பதற்கான நல்ல யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீட்டு மனை போன்றவை வாங்கக்கூடிய பணிகளிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வீடு பராமரித்தல் மற்றும் வீடு பழுதுபார்த்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாங்க. குறிப்பாக வேறு வகையில விரய செலவுகள் ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் வாஸ்து முறைப்படி உங்களுடைய வீட்டை திட்டமிட்டால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக நம்மளுடைய வீட்டு பகுதியை 4 மூலைகளாக பிரிக்கலாம். அதில் குபேர மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் நிச்சயமாக நீங்கள் திட்டமிட வேண்டியது முதன்மை படுக்கை அறை. அந்த குபேர மூலையில் சரியாக திட்டமிட்டு வடிவமைத்தாலே பெரிய அளவிலான நன்மைகள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் கிடைக்குங்க. இது மட்டுமல்லாது வீடு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் சரி, ஆனால் குபேர மூலையில் முதன்மை படுக்கை அறை என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமை அமைப்பதால் மிக பெரிய அளவிலான செல்வ வளம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதே போன்று வாயு மூலையில் டாய்லெட் திட்டமிடலாம். சில நேரங்களில் கிச்சன் அக்னி மூலையில் வைக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த கிச்சனை இந்த வாயு மூலையில திட்டமிடலாங்க. அது மட்டுமல்லாது ஈசானிய மூலையில கனம் ஏறாமல் நீர்வளம் சிறப்பாக இருக்கும்படி பார்த்து கொள்வது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அது மட்டுமல்லாது வீட்டின் உட்புறமா அல்லது வெளிப்புறமா படிக்கட்டுகள் திட்டமிடலாம் என்று கேட்டால் உட்புறம் திட்டமிடுவது மிக சிறப்பான வளர்ச்சியையும் பலனையும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கொடுக்கும். வெளிப்புறம் திட்டமிட்டால் இது தங்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லை, மற்றவர்களுக்கு என்றால் வெளிப்புறம் திட்டமிடுங்க. வெளிப்புறம் திட்டமிடுவதை காட்டிலும் வாஸ்து முறைப்படி வீட்டிற்குள் படி அமைக்கும் போது அதனுடைய பேலன்சிங் சரியாக இருக்கும். அப்போது மிகுந்த பலன் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மார்ச் 6ஆம் தேதி ரிசர்வராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும்.